சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்ட ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன. சேலையே ஒழுங்காவே வர மாட்டுக்கு. அப்பவே அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி சேலைலாம் எடுக்காதடி, காட்டன் சேலை எடு, அதான் அழகா இருக்கணும். நான் தான் காட்டன் சேலை எடுத்தா குண்டா காமிக்கும், இந்த மாதிரி சாரி கட்டினாதான் என்ன ஒல்லியா காமிக்கும். எங்க அம்மாட்ட அடம் பண்ணி இந்த சாரி எல்லாம் வாங்கினேன். இப்போ இப்போ இந்த சாரி ஆசைப்பட்டு எவ்வளவு அடம் பண்ணி உன்னை வாங்கினேன். ஆனா இப்போ நீ என் சொல்ல கேட்க மாட்டேக்கா. இப்போ நீயா நானா நீ பார்க்காம நான் விட மாட்டேன் பாரு. சாரிதான் நீ சொல்ற பேச்சு கேட்க மாட்டேதுல, அப்ப அதுக்கு உன்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால நீ இந்த சாரியை ரிமூவ் பண்ணிட்டு வேற சாரி எடுத்து கட்ட. நம்மதான் தப்பா புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப நீ அழகா அழகா என் ஜாக்கெட்ல பின் பண்றதுக்கு நீ எனக்கு கோஆபரேட் பண்ணுவியா இல்லையா? அதுதான் வர மாட்டுதே. எப்ப நீ சாரியை கட்டி முடிப்ப? மாமா பேசுன மாதிரி தான் இருக்கு. மாமா நீங்க தூங்க தானே செய்றீங்க? ஆமா ஆமா, நான் தூங்கதான் செய்றேன். தூங்கதான் செய்றீங்களா? சரி சரி தூங்குங்க. கோப்பால கோப்பால எவனாவது தூங்கிட்டு பேசுவானா? எதை சொன்னாலும் இப்படி அநியாயத்துக்கு நம்புறாளே இவளெல்லாம் வச்சுக்கிட்டு. இந்தியா, எப்பதான் நீ சாரி கட்டி முடிப்ப? முடிச்சிட்டியா என்ன? இதோ முடிச்சிட்டேன் மாமா. முடிச்சுன்னு தான் சொல்ற, ஆனா முந்தானை தூக்கு இன்னும் சோழர்ல போட்டு பாடு கிடையாது, அப்படியே தான் நிக்கிற. மாமா தூங்கதான் செய்றாங்க, ஆனா நான் முந்தானைய போடவே. மாமாவுக்கு எப்படி தெரியும்? அப்பனா மாமா அப்ப நீங்க போங்காட்டம் ஆடி இருக்கீங்க என்கிட்ட தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு. அட செல்ல குட்டி, யாராச்சும் தூங்கிட்டே நான் தூங்குறேன்னு சொல்லுவாங்களா? அப்பவே நீ லைட்டா சுதாச்சிருக்க வேண்டாம். அவ்வளவு நம்பிக்கை மாமா மேல என்ன? சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, பெண்கள் அடிக்க, மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக, வந்து வண்ண கோலம் ஒன்று போட, என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க, சேலையில வீடு கட்டவா. மாமா என்ன பண்ணுறீங்க? நானும் 1/2 மணி நேரமா பாத்துட்டு தான் இருக்கேன். நீ முந்தானிய போட்ட பாடே இல்ல. மாமாக்கு வேற ஷையாயிட்டு, அதான் மாமாவே போட்டு விட்டுலான்னு போட்டு விட்டுட்டு இருக்கேன். போங்க மாமா, இப்ப நீங்க ரொம்ப பேசுறீங்க. நானும் போலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ பண்றது பார்த்தா எங்க போறது? போலானே வெயிட் பண்ணீங்களா? எங்க போறீங்க? மகி தருண் வீட்டுக்கு போனதுல இருந்து நான் பார்க்கவே போடல. எங்க நமக்கு நம்ம வீட்டுல நடந்த பிரச்சனையே பெருசா போயிட்டு இருந்துச்சு, நேரமே கிடைக்கல. சரி அதான் போய் ஒருட்டு பாத்துட்டு வந்துடலாமேன்னு போறேன். மகிய பார்க்க போறீங்களா? மாமா மாமா நானும் வரட்டுமா? என்னது நீயா? நீ அங்க வந்து என்ன சந்தியா பண்ண போற? உனக்கு தான் மகியை பார்த்தாலே பிடிக்காது. மகி கிட்ட நான் பேசினாலே ஏதாவது வில்லங்கம் பண்ணுவ. எதுக்கு? நீ தம்பியை பார்த்து வீட்லயே இரு, நான் போயிட்டு வரேன். மாமா என்ன? மாமா மாமா நானும் வரேன் மாமா. நான் சத்தியமா வாயே திறக்க மாட்டேன். மகி கிட்ட எதுவுமே பேச மாட்டேன். சும்மா சும்மா உங்க கூட நான் வரேன் மாமா. நீ அங்க வரதுல எல்லாம் பிரச்சனை இல்ல சந்தியா. மகி என்ன பார்த்தன சடனா சந்தோஷத்துல ஹக் பண்ணிருவா. நீ பாட்டுக்கு பொசசிவ்ல அவளை திட்டிட்டு அப்புறம் அவங்க புருஷன் வீட்டுல அதை பார்த்து யாரும் தப்பா நினைச்சிட்டாங்கன்னா சந்தியா அதுக்குள்ள கோவமா? சரி இங்க பாரு, நான் சும்மா சொன்னேன். எதுக்கு உன்னை அங்க வர வேண்டாம்னு சொன்னா, நீ தம்பிய பாக்கணும்ல, அதுக்காக தான். மாமா மாமா எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்கு மாமா. உங்க கூட வெளியே வந்து ரொம்ப நாள் ஆயிட்டலாம். எனக்கு உங்க கூட வரணும் போல இருக்கு மாமா. தம்பிய அத்தைகிட்ட கொடுத்துட்டு நம்ம போலாம் மாமா. அம்மா கிட்டியா? அத்தை தான். நான் சொன்னா அத்தை திட்டுவாங்க, ஆனா நீங்க சொன்னா சரின்னு கேட்டுக்கிடுவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா, செல்ல மாமால அத்தை கிட்ட பேசி தம்பிய பாத்துக்கிட சொல்லுங்க. நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம்.
சரி சரி, நான் அம்மாட்ட கேக்குறேன். நீங்க கையை எடுக்கிறீங்களா? ஆல்ரெடி இது ஓப்பன் ஷர்ட், நீங்க வேற குத்தி குத்தி உங்க கையை நெஞ்சு வரையும் குத்திரும் போல. அம்மா, மகி எங்க? என்னப்பா புதுசா மகிங்கன்னு என்கிட்ட கேட்க? அவ எப்பவும் ரூமுக்குள்ள தானே இருப்பா. போ, ரூமுக்குள்ள தான் இருப்பா. சரிம்மா, இந்த பூவை கொண்டு போய் நீங்க மகி கிட்ட கொடுத்துறீங்களா? அப்பா தருண், அந்த பொண்ணுக்கு புருஷன் நானா நீயா? நீ தானே? அப்ப பூவை நீ தானே கொண்டு கொடுக்கணும். எம்மா, அவதான் என்ன பார்த்தாலே கோவப்படுறாளம்மா. நான் அந்த பூவை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்தா மட்டும் அவன் என்ன வாங்கி தலையிலே வைக்க போறா? அறிவு கட்டவன, நான் என்ன நினைச்சேன்னா அந்த பொண்ணுக்கு உன் மேல கொஞ்சமாச்சும் ஒரு அன்பு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா துளியோட இல்ல. நீ தான் அந்த பொண்ணை சுத்தி சுத்தி வந்து தலை கட்டிருப்பா போல இருக்கு. ஆமாமா, அது நான் தான் அவளை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தான் அவளை பிடிக்குமே தவிர அவளுக்கு என்ன பிடிக்காது. அப்புறம் என்ன மயிருக்குல அவ கழுத்துல தாலி கட்டினா? இப்ப பாரு, உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இல்ல, அந்த பொண்ணு வாழ்க்கையும் சந்தோஷமா இல்ல. ஒரு அம்மாவா இருந்து இதை நான் பாக்கணுமா என் கண்ணால? ஆமாம்மா, நீங்க கோவப்படாதீங்கம்மா. போக போக மகி என்ன நல்லா புரிஞ்சுக்கிடுவா. நாங்க சந்தோஷமா இருப்போம்மா. பாருடா தருண், நீங்க நல்லா இருந்தா முத சந்தோஷப்படுற ஆளு நானா தான் இருப்பேன். சரி, அப்புறம் ஏன் நான் பூவை கொண்டு கொடுக்கணும்? நீயே கொடு. அம்மா, அது பார்ப்பா தருண், எல்லா விஷயத்துக்குமே அந்த பொண்ணுகிட்ட நான் போய் நின்னுகிட்டு இருந்தா அப்புறம் அந்த பொண்ணு உன்னை மதிக்காதுப்பா. திரும்ப உங்ககிட்ட பேசவும் பேசாது. அதனால எதுனாலும் நீ தான் அந்த பொண்ணுகிட்ட பேசணும். சண்டையோ சச்சரவோ உங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்தாதான் அது உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு புரிதல் உண்டாகும். அப்புறம் அது காதலா மாறும். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு அது ஒரு வழியும் வகுக்கும்பா. இப்படி தள்ளி தள்ளி ஒதுங்கி ஒதுங்கி போகாத. அவ திட்டினாலும் பரவாயில்ல, நீ போய் வாழ்ந்தே பேசுப்பா. சரிம்மா. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு தான் அந்த பொண்ணை நம்ம விட்டு கூட்டு வந்தோம். ஆனா அங்க வந்து அந்த பொண்ணு என் பையன்கிட்ட முகம் கொடுத்தோட பேச மாட்டுக்கா. என் பையன் இப்படி இப்படி போறத பார்க்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு. மகி, மகி ஒன்னதான். கேக்குது, என்ன? மகி, இதுல கொஞ்சம் பூ இருக்குது, இத நீ வச்சுக்கோ. இவளுக்கு நம்ம பூ வாங்கி கொடுத்துட்டா இவ இந்த ஒரு முளை பூவுக்கு மயங்கிருவான்னு நினைச்சியோ? அப்படிலாம் இல்ல மகி. இந்த பாருடா கருவாயா, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல. உன் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. இதுல இந்த பூ ஒண்ணுதான் கேடாங்கோ. மனச காயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பூ வாங்கி தந்து நல்லவே மாதிரி நடிக்கிறியோ? அப்படிலாம் இல்ல மகி, நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்ற? இந்த பார் கருவாயா, இந்த பூ வாங்கி தந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்லாம் நினைக்காத. குறைச்சிட்டு மண்டியை உடைச்சிருவேன். நாங்க வந்தது எங்க பாட்டிக்காகவும் உங்க அம்மாவுக்காக மட்டும்தான், மத்தபடி உனக்காக எல்லாம் இல்ல. தப்பா எதுவும் புரிஞ்சுக்கிட்டா ஓய உடைச்சிருவேன். ஆமா, அதுதான் எனக்கே தெரியுமே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுல இருந்தே அவங்க எல்லாம் உனக்கு பிடிக்கும். ஆனா என்ன உனக்கு பிடிக்கவே செய்யாது. இப்ப மட்டும் என்ன உனக்கு பிடிச்சிடவா செய்யும்? போயேன். இந்த பாரு, இப்படி பூ வாங்கி தந்து நடிக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் நிறுத்து. என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. என் மனச காயப்படுத்தாத மேலும் மேலும். சரி, இப்ப நான் உன்கிட்ட ஒண்ணு பேசல. அந்த பூவை மட்டும் எடுத்து உன் தலையில வச்சுக்கோ. என்ன உன் சொல்ல நான் கேட்கணுமோ? பூ எடுத்து தலையில வச்சுக்கன்னு சொல்ற? ஓ, உங்க வீட்டுல தானே இருக்கோம். நம்ம எது சொன்னாலும் இவ கேட்கணும்னு நினைக்கிறியோ? இப்ப என்ன, இந்த பூவை வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட சந்தோஷமா இருக்கணுமா? வா வா. டேய் லூசு மகி, சை, இப்பதான் உன்னை ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு ஃபீல் பண்றேன். உனக்கு பூ வாங்கி கொடுத்ததுக்கு ஒன்னும் கொஞ்சறதுக்கு கிடையாது. விஜய் வரானா நம்ம வீட்டுக்கு, அதான் நீ அவன் வரும்போது வெறும் தலையா இருந்தா நல்லா இருக்கான்னு தான் பூ வாங்கிட்டு வந்தேன். இஷ்டம் இருந்தா வை, இல்லாட்டி வேண்டாம். விஜய் இங்க வரானா? ஆமா, உன்னை பார்க்க வரானா. நீ இங்க வந்ததுல இருந்து அவன் உன்னை பாக்கல, அதான் வாரேன்னு போன் பண்ணி சொன்னான். ஓ அப்படியா? இந்த பாரு பாரு கருவாயா, என்ன வந்து விஜய் அவங்க ஃபேமிலி விஷயத்துல ரொம்ப மனசளவுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த நேரத்துல அவன் இங்க வந்து இப்பவும் நான் அவன் கூட சேர்ந்து வாழல, இப்படி கோபத்துல தான் இருக்கேன்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அதனால அதுக்கு நான் என்ன பண்றது?
நீ ஒன்னும் பண்ணாண்டா, நீ பொத்திக்கிட்டு இருந்தாலே போதும். அவன் வந்திருக்கும் பட்சத்துல நான் உன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருந்த மாதிரி பக்கத்துல எல்லாம் வந்து நிப்பேன், நடிப்புக்காக தான். நீ எதை பெருசா எடுத்துக்க கூடாது. உன்கிட்ட அன்பா பேசின மாதிரிலாம் பேசுவேன், ஆனா நீ தப்பா புரிஞ்சுக்க கூடாது. புரியுது. மொத்தத்துல நீ நல்லா நடிக்க போற, அதுக்கு நான் உனக்கு கம்பெனி கொடுக்கணும், அப்படித்தானே? புரிஞ்சுக்கிட்டா சரிதான். நான் உன்கிட்ட க்ளோஸா இருக்கிறேனே, இதான் சாக்குனி. நீ எதுவும் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட, அப்புறம் விஜய் போன பிறகு சட்டி மண்டியை உடைச்சிருவேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ இவ்வளவு நாள் இங்க இருந்தியே, நான் அந்த புருஷன்ற அட்வான்டேஜ் உங்ககிட்ட எடுத்தேனா? எவனோ மதனா இருந்துட்டு இருந்தேன், இப்பவும் அப்படியே இருக்கேன். போமா விஜய், நம்ம வீட்டுக்கு வந்தானே இந்த அம்மா நம்ம கிட்ட பொண்டாட்டி மாதிரி நடந்துப்பாங்களாம். நம்மளும் புருஷன் மாதிரி நடந்துகிட்டா போச்சு. என்ன கொஞ்சம் பின்விளைவுகள் வரும், சரி பாத்துக்கலாம். என்னக்கா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? உன் மனசு ஃபுல்லா சாமாமா தானே இருக்காங்க. ஆமா, இவ கண்ட இந்த பாரு சானு, அவர் ஒண்ணும் என் மனசுல இல்ல. ஆமா ஆமா, உன் மனசுல மாமாவே இல்லதான். நேத்து நைட்டு ஒரு ஆள் என்ன தெரியுமா பண்ணுச்சு? நான் தூங்கிட்டேன்னு நினைச்சு, நான் தூங்கிட்டேன்னா எட்டி பார்த்துட்டு சாம் மாமா போட்டோ பார்த்து முத்தம் கொடுத்துச்சான். பாரு ஜானு, நீ கனவுதான் கண்டிருப்பா, நானும் அப்படி ஒண்ணும் பண்ணல. ஒருவேளை சத்தம் வந்துச்சுன்னா பள்ளிகளி கத்திருக்குமா இருக்கும். நான் கூட அப்படிதான் நினைச்சேன். நைட் நேரம் தானே, பள்ளிகள் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சுதான் எழுந்தேன். ஆனா பள்ளி ரொமான்ஸ் பண்ணல, எங்க வீட்டு பவி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜானு கத்தாத, அம்மாவுக்கு கேட்டுக்கிட்டு தொலைஞ்சிட போகுது. ஏமா பவி, காப்பி எதுவும் வேணுமா? சூடா போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாமா. காப்பி வேண்டாமா? அப்போ வெங்காயம் கிடக்கு, வெங்காயம் போண்டா எதுவும் சுட்டு எடுத்துட்டு வரட்டுமா? வெளியே பார்த்தா மழை வர்ற மாதிரி இருக்கு, நேரத்துல சாப்பிட்டா நல்லா இருக்கும், எடுத்துட்டு வரட்டுமாமா? என்னம்மா பவியக்கா மேல பாசம் பயங்கரமா பொழியுது. நானும் தான் இங்க ஒருத்தி உட்காந்துருக்கேன், என்கிட்ட காப்பி வேணுமா வடை வேணுமாலாம் கேட்க மாட்டீங்களே, எல்லாம் பவியக்காக்கு தானா? இந்த பாரு ஜானு, இப்பதான் என் பவி பொண்ணு என் சொல்ல கேட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா. அப்புறம் அவளை கவனிக்காம வேற எனக்கு என்ன வேலை? சரி சரிம்மா, நல்லா கவனி. இந்த பாருக்கா, அம்மா சொல்றாங்க ஆட்டுக்குட்டி சொல்றாங்கன்னு சொல்லிட்டுலாம் உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீ இழந்துடாதக்கா. எனக்கு தெரியும் உனக்கு சாம்சாரை எவ்வளவு பிடிக்குன்னு. நீ வீட்டுல வாயை திறந்தாலே சாம்சார் சாம்சார்னு தான் சொல்லுவ. அப்பவே எனக்கு தெரிஞ்சிடுச்சுக்கா, உனக்கு பிடிச்ச வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. நீ அத உன் ஈகோவால மிஸ் பண்ணிடாதக்கா. நான் என்னடி ஈகோ பண்றேன்? ஆமா பின்ன, அவர் ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிட்டாருதான். அவரு தப்புக்கு மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு. இந்த அம்மா பெரிய இவங்க மாதிரி டைலாக் மேல டைலாக் பேசி அவரை அள வச்சுட்டுல நீ அனுப்பிட்ட. அப்போ உனக்கு தானே ஓவர் ஈகோ. அவர் மேல கோவத்துல இருந்தேன், கோவத்துல ஏதாச்சும் வார்த்தைகள் முன்ன பின்னதான் வரும். சரி அப்படியேவா போயிடணும்? திருப்பி 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 வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் என்ன அவரை ஏத்துக்காமையா போறேன்? ஆமா, இந்த அம்மா பெரிய மகாராணி, அவங்க வந்து உன் காலில் விழணுமாங்க. அவரு எவ்வளவு பெரிய டாக்டரு, நீ இப்படி பண்ணிட்டு இருக்க போக்கா. ஆமா, அவர் டாக்டர் தான், பெரிய ஆள் தான், நான் ஒத்துக்கிடுவேன். ஆனா எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் வீட்டுல பொண்டாட்டிக்கு புருஷன் தானே. பொண்டாட்டி கோவப்பட்டா சமாதானப்படுத்தி தானே ஆகணும், அது அவர் கடமை தானே. அந்த அப்படியே விட்டுட்டு போயிடலாமா? இப்பதான் விஷயமே புரியுது. நான் கூட நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற லெவல்ல தான் இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ பொண்டாட்டின்ற உரிமை எடுக்கிற அளவுக்கு போயிருக்க, என்ன அதான் உனக்கு இவ்வளவு கோவம் வருது? அப்புறம் அவ்வளவு சீக்கிரத்துல நான் அவரை விட்டு கொடுப்பேனா? சரிக்கா, இப்போ திடீர்னு அவரு வந்து நின்னாலா நீ என்ன பண்ணுவ? அவரு வந்தா வந்துட்டு போறாரு, எனக்கு என்ன? நான்லாம் ஒவ்வொருத்தர் மாதிரி ஐயோ வந்துட்டாருன்னு ஓடிலாம் போய் கட்டி பிடிக்க மாட்டேம்மா. அவர் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் அவர் முகத்தையே நான் பாப்பேன். அவர் முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன். பவி, ஏதேதோ வாசல் நெஞ்சில சொல்லத்தான் தெரியல, உன்னால கண்ணு பூஞ்சல எதுக்குன்னு புரியல.
உலகமே நமக்குதான் நீ கூட இருக்கும் இடம்தான் எனக்கு கோவிலையா மனச திறந்து பேசு சொல்ல வாயில்லையா சிரிச்சு பேசி பழகி போற பொண்ணு நான் இல்ல உன்னை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போக நினைச்சதில்ல தப்பு செஞ்சா உன்னை நான் விட மாட்டேன் அதுக்காக பேசாம போக மாட்டேன் நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட தான் அட பவியக்கா அவர் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதா அவர் மூஞ்சியே பாப்பேன்னு சொன்னா அவர் பவின்னு தான் கூப்பிட்டாரு அவர் மேல போய் விழுந்துட்டா இதுதான் காதலோ சாரி பவி, சாரி. நீங்க ஏன் சாரி கேக்குறீங்க? நான் தானே உங்க மேல கோவப்பட்டேன். நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். சாரி. இல்ல பவி, நான் தானே தப்பு பண்ணேன். நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். நீங்க எந்த தப்புமே பண்ணல. நான் தான் புரிஞ்சுக்காம உங்க மேல கோவப்பட்டேன். நான் தான் சாரி கேட்பேன். ஏய் பவி, என்னால பார்க்க முடியல. யாராச்சும் ஒருத்தர் சீக்கிரம் சாரி கேட்டுட்டு உங்க கதையை முடிங்க. ஐயோ, அம்மா வேற வராங்க. அம்மா வேற அக்கா மேல முழு நம்பிக்கையா இருக்காங்க. அக்கா மனசு மாறிட்டு அப்போ இந்த சீனை பாத்துட்டாங்கன்னா அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்தாலும் வந்துரும். 108க்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ ரெடியா நிக்க சொன்னதான் கரெக்டா இருக்கும். அம்மாவுக்கு எப்ப வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம். அம்மா பவி, உனக்கு வெங்காய வடைனா ரொம்ப பிடிக்கல. பாரு, அம்மா முறுமுறுன்னு வெங்காய வடை சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிடு. பவி, போலாமா? போலாம். ஆனா எங்க? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கா? இப்பமா? நீலா அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்களான்னு கேட்டா. நானும் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்டான்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா. பவி, நம்ம போவோமா? போலாம். பவி, பின்னாடி உங்க அம்மா நிக்கிற போஸ பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. பவி, நீ உங்க அம்மாட்ட பர்மிஷன் கேட்டு வா, போவோம். அம்மா, நான் சாம் சாரோட வெளியே போயிட்டு வரேன். ஹே பவி, எங்கடி போற? அது எங்க வீட்டுக்கு போறேன். அப்போ இது யார் வீடுடி? இது வந்து உங்க வீடுமா? ஐயோ கடவுளே. ஏய் பவி, நில்லு. அவன் அப்படி என்னதான் சொக்கு பொடி போடுவான்னு தெரியல. இவ அவனை கண்டோட அப்படியே மயங்கிடுறா. ஹலோ, ஆம்புலன்ஸா? ஆமா ஆமா, இந்த அட்ரஸ் தான். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. யாருக்கு முடியல? யாருக்கு நீ ஆம்புலன்ஸ் வர சொல்ற? உங்களுக்கு தாமா? அம்மா. என்னப்பா, வெளியே எங்கேயும் போறீங்களா? ஆமாமா. நீ போறதெல்லாம் சரிதான். வெளியே எவ்வளவு வெயில் அடிக்கு, பச்சை பிள்ளைய தூக்கிட்டு போறீங்க. அம்மா, தம்பி எல்லாம் வரலமா. தம்பி வரலையா? என்ன சொல்ற, புரியலையாப்பா? அம்மா, நானும் சந்தியாவும் மகி வீட்டு வரையும் போயிட்டு வரோம். நீங்க கொஞ்சம் தம்பிய பாத்துக்கிடுங்கம்மா. தம்பிய பாத்துக்கிறதுலாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. ஆனா இவன் எதுக்கு மைய வீட்டுக்கு? நீ போய் மைய பாத்துட்டு வர வேண்டியதானே? ஆமா, மகி அருண் வீட்டுக்கு போனதுல இருந்து நான் மகிய பார்க்க போவே இல்லை. அதான் தனியா போனா நல்லா இருக்காதுல, அதான் சந்தியாவும் கூட்டு போறேன். சரிப்பா, நீ சொல்றதும் சரிதான். சரி, பிள்ளைய கொண்டா, நான் பாத்துக்கிட்டே. போயிட்டு சீக்கிரம் வாங்க. ஆமா, நடந்தா போறீங்களா இல்ல பைக்ல போறீங்களா? பக்கத்து தெரு தானம்மா, அதுக்கு எதுக்கு பைக்கு? நானும் சந்தியாவும் நடந்தே போயிட்டு வந்துடுறேன், வாக்கிங் மாதிரி. சரிப்பா, பிள்ளைய கொண்டா, சீக்கிரம் போயிட்டு வாங்க. தம்பிய பாத்துக்கிடுங்க. அழுதான் டப்பாவில பால் ஆத்தி வச்சிருக்கேன், கொடுங்க. நாங்க சீக்கிரம் போயிட்டு வந்துறியோம். சீக்கிரம் வந்துங்க. என்னத்தை கிளிக்க போறா? ரூமுக்குள்ள போய் செல்லதான் நோண்ட போறா. அதுக்கு பையாவே வாங்க. அங்க பேசிக்கிட்டு இருப்பான். வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு போனே அவனை இழுத்துட்டு கிடக்காத. பிள்ளை பேசிட்டு பையா வரட்டும், சரியா? இல்ல இல்ல, நான் கூப்பிடல. நான் பையாவே வரேன். சரித்தே. முழிய போறான், அப்படியே குழந்தை மாதிரி முழிப்பா. போயிட்டு சீக்கிரம் வாங்க. சரிம்மா. சத்யா, அம்மா தான் அதான் போயிட்டு வாங்கன்னு தெளிவா சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறமா எதுக்கு நீ வம்ப விலை கொடுத்து வாங்குற? மாமா, அத்தை பாவம். கொஞ்ச நாளா யார்த்தையும் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்களா? அப்படி பண்ணா அத்தை என்ன திட்டவாச்சும் செய்வாங்களே, அதனாலதான் அப்படி கேட்டேன் மாமா. அப்படியா? மாமா மாமா, அங்க பாருங்க. எங்க? அதுதான் உங்களுக்கு அந்த சைடு. ஆமா, அந்த சைடு மாமரம் இருக்குது. மாமரம் இருக்கா? மாமரத்துல மாங்காய் தொங்குது பாருங்க. ஆமா, மாங்காய் மாத்திரம் மாங்காய் தான் தொங்குது. என்ன
நீ சொல்லாட்டின்னு வச்சுக்கோ நான் தேங்காய் தங்குதுன்னு நினைச்சிருப்பேன். போங்க மாமா, எப்ப பார்த்தாலும் கலாய்ப்பீங்க. சரி இப்ப என்ன, மாங்காய் மரத்துல மாங்காய் தொங்குது. அது மாமா, அங்க தொங்குற மாங்காய் வேணும் எனக்கு. ஏய் என்னென்ன மாங்காய் கலவடை சொல்றியா? ஐயோ இல்ல மாமா, கலவட சொல்லல, மாங்காய் பறிக்க சொல்றேன். ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப என்ன, உனக்கு மாங்காய் தானே வேணும். இப்ப மாங்காய் சீசன் தான், அங்கங்க மாங்காய் விக்குது. வீட்டுக்கு போகும்போது மாங்காய் வாங்கிட்டு போவோம். எனக்கு அந்த மாங்காய்லாம் வேண்டாம், எனக்கு இந்த மரத்துல தொங்குற இந்த மாங்காய் தான் வேணும். இந்த பாரு சந்தியா, இந்த மரத்தோட சொந்தக்காரர் பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு ஆசையா இருக்கு, ஒரு மாங்காய் தாங்கினாலே அவர் தரமாட்டாரு. இதுல வேற நீ திருடுன்னு சொன்ன, திருடிட்டா அப்புறம் வண்ட வண்டியா திட்டுவாரு, கேட்க முடியாது, பாத்துக்கோ. மாமா மாமா, எனக்கு இந்த மாங்காய் தான் வேணும். செடி சாப்பிடுற மாங்காய் தான் ருசி அதிகம் சொல்லுவாங்க, எனக்கு பறிச்சு தாங்க மாமா. சந்தியா எனக்கு இப்பெல்லாம் பறிச்சு பழக்கம் கிடையாது சந்தியா. யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம தோட்டத்துல கூட நிறைய மாங்காய் இருக்கு, நான் பிறகு போனேன்னா உனக்கு எடுத்துட்டு வரேன். ஆமா மாமா, நீங்க எப்ப நம்ம தோட்டத்துக்கு போறது, எப்ப பறிச்சுட்டு வரீங்க? எனக்கு இப்போ இந்த மாங்காவை பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கு மாமா. ப்ளீஸ் மாமா, ஒரே ஒரு மாங்காய். சரி, என் பொண்டாட்டி முதல்ல மாங்காய் வேணும்னு ஆசைப்பட்டுட்டா, பறிச்சு கொடுத்து தானே ஆகணும். சரி சந்தியா, நீ கவனமா பாரு, யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான், நம்மள தின்னு கட்டிடுவாங்க. அது சோமாரி கழுத என் வீட்டு மரத்துல களவுட்டு அழிக்கிறது. கையில மட்டும் மாட்டுனா ஜட்டியோட மரத்துல கட்டி தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். மாமா, யாரோ அசிங்கமா திட்டுறாங்க. அது யாரும் இல்லம்மா, இந்த மரத்துக்காரன் தான். வா எஸ்கேப். சீக்கிரம் ஓடியா. ஏன் மாமா சிரிக்கிறீங்க? சரியா, அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டியா? மாட்டான் செட்டியோட தொங்க விட்டுருவாராமா. நான் மாட்டினா என்ன செட்டியோட தொங்க விட்டுருவாரு. அப்போ சப்போஸ் நீ மாட்டினா, இந்த கண்துள்ள காட்சிய நினைச்சு பார்த்தாலே சிரிப்பை அடக்க முடியல.